இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஸ்மால் ஸ்டோரியோட இன்னைக்கோட எபிசோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. கரெக்டா எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். ப்ரோவைட்டபிள்ஸ் அப்படின்றது என்னுடைய கம்பெனி நேம். இங்க ஒரு 15 to 20 பேர் கொண்ட டீமை நான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சிஇஓ அப்படின்ற இந்த பொசிஷனுக்கு நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நான் போய் அப்போ போய் உட்காந்து அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணிட்டு வெளியில வரணும். ஸோ நீங்களும் நாளைக்கு ஒரு சிஇஓவா இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு நீங்க வந்து இப்பொழுது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரெயினர். நான் வெளியிலும் சரி, நம்ம ப்ரோவைட்டபிள்ஸ் கம்பெனிலும் சரி, இன்னும் நிறைய பேர்த்து நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம டீமும் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் ஸ்டில் அந்த பர்டிகுலர் ட்ரெயினர் பொசிஷனை நான் லீவ் பண்ணல. நிறைய ஆஃப்லைன் செஷன் போறேன், ஐஐஎம் போறேன், ஐஐடி போறேன், நிறைய இடத்துல ஒர்க் ஷாப்ஸ்ல டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒன்று. செகண்ட் விஷயம், இந்த கண்டென்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கண்டென்ட் எழுதணும். ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ற பொசிஷனையும் அதையும் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். தேர்ட் விஷயம், இந்த வீடியோ எடிட்டிங். என்கிட்ட நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் இல்லாத போது நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸ்ல எப்படி எடிட் பண்றது அப்படின்ற அந்த பொசிஷனை போயிட்டு குவிக்கா மாஸ்டர் பண்ணி வெளியில வந்துட்டேன். இப்போ நான் எனக்கு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கட் பண்ணி ப்ராப்பரான விதத்தில் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது சேல்ஸ் கூட நான் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனி நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஆண்டர்பிரனரா இருக்கீங்கன்னா உங்க கையில வந்து காசு இருக்காது, பட் டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்க டேலண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ அது அத்தனையுமே நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா தான் நாளைக்கு ஒரு நல்ல சிஇஓவா ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆண்டர்பிரனரா உங்களுக்கு நாளைக்கு வெளியில வர முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீப்புளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, திஸ் பர்சன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்பீக்கிங், அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்றது பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நான் கிராஃபிக் டிசைனிங், இந்த தம்ப்நெயில்லாம் பார்க்குறீங்களா, அது இன்னுமே நான் தான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வெளியில் ஒரு பர்சனை ஹையர் பண்ணி காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ ஐ எம் நாட் ஹேவிங் தட் பேண்ட்வித். அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து போய் உட்காரணுமோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, குவிக் எபிசோட்குள்ளே போகலாம்லன்னு கேட்டால் ஒரு ஸ்மால் டிப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் இந்த யூடியூப்ல வந்து இந்த கண்டென்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட டீச்சிங்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா யூடியூப்ல என்னை எது மோட்டிவேட் பண்ணும், ஒவ்வொரு ஃபேக்டர் ஒவ்வொரு இடத்துல வந்து மோட்டிவேட் பண்ணும். ட்ரைனிங் டீச் பண்ணும்போது நல்லா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபீட்பேக்ஸ் தான். இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஏன்னா அது உண்மையாவே பீப்புளுக்கு வந்து வேல்யூ கிரியேட் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. பட் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம வந்து வீடியோஸ்ல பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க வந்து வியூஸ் கம்மியா இருக்குன்றத நீங்க கவலைப்படுறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ்ல எனக்கு வந்துட்டு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வருது. அதையும் தாண்டி இப்போ நான் வந்து எனக்கு வியூஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேட்டர் கிடையாது. பிகாஸ் எனக்கு எது மேட்டர் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ். அதுதான் என்னைய மோட்டிவேஷன் பண்ணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் போட்டாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், நீங்கள் வந்து குறிப்பாக ஜெய் விஜய் என்னைய கோச்சுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு அது நல்லா இருக்கு. பீப்புள் when they call this இவர் கோச் ஜான் அந்த மாதிரி வரும்போது that's how I just wanted to be identified. எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அது ஜெய் விஜய் கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சார் அதெல்லாம் தாண்டி இந்த கோச்சின் கூப்பிட்ற எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுக்கு ஜெய் விஜய் வந்து அதை வந்து அப்படியே அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட். மீரா ரெட்டி, உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. லாஸ்ட் வீடியோல நீங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மித்ரா சிவா. சோ இந்த 3 பீப்புளுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ. பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் உங்களுடைய கமெண்ட் வந்து நான் கன்சிஸ்டன்டா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கோட டேட் வந்து 5th ஜூன். ஓகே, மேபி நீங்கள் இதை பார்த்துட்டு அப்கமிங் போஸ்ட்டில் கமெண்ட் போடலாம், போடாமல் இருக்கலாம், உங்களோட விஷ். நிறைய பேர் லைக் கூட கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து இட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் டு கீப் கமிங் அண்ட் ஸ்பீக்கிங் டு யூ. அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒருத்தருக்கு இந்த ஃபுல் பிளேலிஸ்டுடைய வேல்யூ போய் அது உங்களுடைய லைஃப்பில் ஏதாச்சும் இம்பாக்ட் பண்ணுது, நல்லா புரிஞ்சு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நாலேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷமே எனக்கு வந்து ரொம்ப போதுமானது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து குயிக்காக உள்ள போய் கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லியும் போடக்கூடிய கண்டென்ட் 6:30க்கு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி இந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். நாளுக்கு நாள் நான் வந்து காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், டீப்பாக போகிறேன். அதனால உங்களுக்கு எபிசோட லென்த் அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கொஞ்சம் டீப்பாக 2 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுக்கல கேட்டீங்க. ஸோ அந்த விதமான ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் லாங் செஷன்ஸ். ஒரு டாபிக் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்றத பிளான். அது ஒரு சில டாபிக் வந்து 10 நிமிஷத்தில் பேசலாம், இன்னொரு சில டாபிக் வந்து 20 நிமிஷத்தில் பேசலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு கோல். ஸோ அதனால நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆர் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ஈவன் புஷ் ஃபர்தர். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பூஸ்டர் ஃபார் மீ. சரியா? ஸோ இப்போ வாங்க இன்னைக்கோட எபிசோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கோட டீச்சிங் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு குவிக்காக ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் ஃபர்ஸ்ட் என்னைய பற்றி உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும்.
ஸோ அதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த எபிசோட் இருக்கும். பார்க்கலன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துக்கோங்க. அதில் என்னோட கோல் என்ன, எப்படி ஏலாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பைத்தன் டீச்சிங்குள்ளே வந்தோம், பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே. அதில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேமை மட்டும் எடுத்து பிரிச்சு 7 லெவல்ஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியும் படிச்சுக்கிட்டே வந்தோம். அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தன் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்தோம். லூப்ஸ், ஃபங்க்ஷனல், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் சொல்லப்படாதது, அதாவது ப்ரை எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங், பிரிண்ட் ஃபார்மேட்டிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைத்தன் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பைத்தன் லைப்ரரிஸோட இன்ட்ரோடக்ஷன் செஷனும் பார்த்தோம். பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்லி அப்படின்றதுலாம் அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டாஸை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வந்து உள்ள போய் படிக்க போகிறோம். பட் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது பாண்டாஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல மொத்தம் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் செட்ஸ். நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வந்து டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய கான்செப்டே வேற. சரியா? அது வந்து நான் மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் ட்ரை பண்றேன், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். சரியா? பட் ஆனால் இங்கே இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது நம்ம பைத்தன் கோடிங் உள்ள போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே டேட்டா கலெக்ஷனுக்காக. ஒரு சில டேட்டா வந்து நம்ம வந்து லிஸ்ட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டேட்டா இல்லை செட்ல வாங்குங்க, டிக்ஷனரி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க, டப்பிள் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 இம்பார்ட்டன்ட் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல கத்துக்க போறோம். இப்போ இமிடியேட்டா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி வருது அப்படின்றத ஸ்கிரிப்ட் ஓரியன்டாவே நம்ம வந்து கத்துக்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்க இருக்கு, டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்போ இங்க கிளிக் பண்ணி நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் வந்து எப்பயுமே நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக்னு டைப் பண்ணுங்கள். இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த கரண்ட் டைரக்டரியில் நான் ஜூபிட்டர் நோட்புக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து டெமோ 1 இதுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன், இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதில் யூஸ் பண்ணாதெல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? தேவையில்லாமல் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கிறது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே கிளிக் பண்ணி மூவ் டு ட்ராஷ். ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, 3வது கான்செப்ட் நியூ பைத்தன் 3 கர்னல் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பைத்தன் லைப்ரரி இன்ட்ரோடக்ஷன், பைத்தன் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் வந்து 03ன்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டேப்னு அழுத்தினேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்னா கோ டு ப்ரீவியஸ் டேப்னு அர்த்தம். ஓகே, பாருங்க ப்ரீவியஸ் டேப் வருது. நீங்கள் ஒவ்வொரு டைம் மவுஸ் பாயிண்டர் இங்கே வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். கண்ட்ரோல் டேப் அப்படின்னா இந்த டேப்ல இருந்து மூவ் டு த நெக்ஸ்ட் டேப். கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டேப் அப்படின்னா மூவ் டு த ப்ரீவியஸ் டேப். அப்படியே ப்ரீவியஸாக போகும், இது நெக்ஸ்ட் போகும். சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் மாற்றிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். சரியா? பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு why do we need 2 அழுத்தியிருக்கேன். சரியா? why பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினுக்கு இப்போ நானே ஒரு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறேன். டு கலெக்ட் டேட்டா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டான்னு போட்டுறேன். மல்டிபிள் டேட்டா இன் அ ஃபார்மேட், இன் அ ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து என்னுடைய அஃபிஷியல், சும்மா அஃபிஷியல் இல்லை, என்னுடைய ஓன் டெஃபினிஷன். இப்போ இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கூகுள்கிட்ட போகிறேன். போயிட்டு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு போடுறேன். இப்போ கூகுள் வந்து simple as fundamental constructions for organizing and managing data efficiently. They are categorized into built-in. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குது பாருங்க. இப்போ built-in data structures இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை built-in data structure எடுத்துக்கலாம். பைத்தன் built-in data structures அப்படின்னு எடுத்துக்கலாம். built-in data structures இது கொஞ்சம் நல்ல டேர்ம். built-in அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது. இது பைத்தனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், செட்ஸ், டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். நான் இங்கே வந்து சிம்பிள் எழுதியிருக்க பாருங்க. டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அஸ் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதில் வந்து there are 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒயின்னு போட்டு இன்னொரு பாயிண்ட் கூட நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்டார்னு வச்சு ஸ்பேஸ் கொடுத்தனா ஐ திங்க் அது ஒரு புல்லட்டினாக மாறும்னு நினைக்கிறேன். புல்லட்டினா இப்போ வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டோம்னா புல்லட்டினாக மாறிடுது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன எழுதலாம்னா, டு கலெக்ட் மல்டிபிள் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர். ஃபைன், இன்னொரு பாயிண்ட் நான் வரும்போது நான் வந்து அங்கே எழுதிக்கிறேன். ஒரு பாயிண்ட் மைண்டுக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் மோஸ்ட்லி டீச் பண்ணுறதுலாம் புக்கை பார்த்து டீச் பண்ணல. வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல 4 டேட்டா டைப்ஸ். இங்கே வந்து என்ன பண்ணுன்னா, இங்கேயே இன்னொரு ட்ரிபிள் ஹேஷ் போட்டு 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்
in Python அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல 1 list, 2 sets, 3 tuples, 4 dictionary. இந்த டிக்ஷனரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. பட் இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த எபிசோடில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? கீ வேல்யூ பேர், இதெல்லாம் நான் வந்து ஜாவா படிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னடா அது கீ வேல்யூ பேருன்றாங்க, அப்படின்னா என்ன, இந்த இடத்துல கீ போடுறது, ஏன் காலன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் இது வரைக்கும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். ஸோ இதை பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைன், கிரேட். இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு எபிசோடில் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஹெட்டிங் 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். சரியா? லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கே நான் கோட் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாதிரி வாங்கணும். அதாவது 56 இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பிரேமா அப்படின்றவங்க 67 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மார்க்ஸ், சரியா, பரிசீனா ஸ்டோர் பிரேமா 67, அப்புறமேட்டு நாசர்ன்றவங்க 78, ராஜேஷ்ன்றவங்க மேபி ஒரு 10 மார்க் தான் வாங்கியிருக்காரு, படிக்க தெரியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார்ன்றவர் 110 வாங்கியிருக்காரு, 100 வாங்கியிருக்காரு, 100 out of 100. இன்னொருத்தன் கிருத்திகான்றவங்க நீங்கள் வந்து 80 மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்போது நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ராக்கெட்டே கொடுக்கலையே, புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் கொடுக்காமலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போது இதை நான் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு போட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டிஃப்ரெண்ட் மேக்ஸில், இங்கிலீஷில், சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட், இங்கே டேப் பட்டன் அழுத்துறேன். ஸ்டூடெண்ட்னு போட்டு டேப் அழுத்தினேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டேர்மில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியபிள் நேமோ இல்லை ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேட்சி மெமரி, உள்ளே இருக்கக்கூடிய மெமரி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குப்பான்னு எடுத்துகிட்டு கொடுக்கும். நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இந்த டேட்டா டைப் வந்து இங்கே வருது, அந்த பர்டிகுலர் பேராந்தஸ் போட்டு வருது. அப்போ எனக்கு இதனுடைய இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எப்படி உள்ளர டேட்டா டைப்பாக உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வரணும்னா கண்ட்ரோல் C கொடுக்குறேன். இங்கே டைப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருப்பேன் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்போ இட் ஷுட் பர்ஃபார்ம் சம் டாஸ்க். கரெக்டாக? அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் சொல்லும் போது நான் என்ன பிராக்கெட் சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் பிராக்கெட்டா இல்லை, இந்த கர்லி பிராக்கெட்டா இல்லை, எந்த ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணீங்கனாலும் க்ளோஸ் பண்ணணும். அதனால தான் அப்படி போடுறேன். அண்ட் இதெல்லாமே இப்போ ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பிராக்கெட் கான்செப்ட்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதை உங்களுக்கு சிம்பிளிஃபையாக டீச் பண்ணுறது தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தப்பா. டைப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ அது ஃபங்க்ஷனாகவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போ இது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க மவுஸ் பாயிண்ட் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் கொடுங்க. இது வந்து என்ன சொல்லுது, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன். டைப்னு போட்டு உள்ள ஏதாச்சும் போட்டிங்கன்னா என்ன டைப் அப்படின்றது இது சொல்லும். அதுதான் வந்து இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது புரியல அப்படின்னா அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்றது கண்ட்ரோல் C கொடுக்குறேன், கண்ட்ரோல் V போடுறேன். டப்புல் அப்படின்னு வருது. என்னப்பா டப்புல் அப்படின்னு? இந்த இடத்துல வந்து இங்கே டபுள் கோட்ஸில் இங்கே போடக்கூடாது. டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லும். அகெயின் இது நான் வந்து நிறைய எரர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சார் இப்போ டவுட்ஸ் வரும், அதனால சொல்கிறேன். ரைட் சைட் வி கால் இட் அஸ் வேல்யூ ஆர் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கேரக்டரா நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே போடலாம். இல்லை நீங்கள் வந்து கேரக்டர்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸில் போட்டு இந்த வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணுறீங்க. வேரியபிள் நேம் எதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்குது? வேரியபிள் நேம் வந்து அதை கூப்பிட்டு கால் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் போய் டபுள் கோட்ஸ் போடுறது எந்த யூஸும் கிடையாது. அதனால இந்த இடத்துல நீங்கள் வந்து டபுள் கோட்ஸும் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ அதனால தப்பு பண்ணிடாதீங்க. உள்ள வந்து கேரக்டர்ஸ் போடுறோம்ல, டபுள் கோட்ஸ் போடணும், தப்பு பண்ணாதீங்க. ஸோ இங்கே டப்புல் அப்படின்னு வருது. நான் அது என்ன டேட்டா டைப்னே சொல்லவே இல்லை, பட் ஆனால் டப்புல்னு வருது. அப்படின்னா தான் இந்த கான்செப்ட் சொல்கிறேன். why Python built in data to collect multiple data in a structure. அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் வாங்குறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூஸ் வாங்குறீங்க. நான் இது வரைக்கும் பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சீக்ரெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 67, ஒரே நம்பர் தான் போட்டேன். அப்போ 67 கமா இன்னொரு நம்பர் போட்டிங்கன்னா விச் மீன்ஸ் இப்போது 67 அப்படின்றது என்னுடைய ரேண்டம் நம்பராக இருந்துச்சு. சாரி, என்னுடைய சீக்ரெட் நம்பராக இருந்துச்சு. கரெக்டா? இப்போ என்னோட சீக்ரெட் நம்பரும் 67,78 இருக்கலாமா? முடியாது. ஏன்னா ஒரே நம்பர் தானே சீக்ரெட் நம்பர். அப்போ இது வந்து தப்பான வேரியபிள் வைக்கிறீங்க, தப்பான கான்செப்ட்ல வைக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொன்னாவே உங்க மைண்ட் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட வேல்யூஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை வாங்க போறேன். That's when I'll knock the door of Python data structures. அதனால தான் இங்க சொல்லியிருக்கேன் to collect multiple data in a structure. ஒரே ஒரு வேல்யூ வாங்குறீங்கன்னா அது நீங்க வந்து இன்டிஜரோ ஃப்ளோட்டோ அப்படின்னு போட்டு அதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். பட் ரைட் சைட்ல if you are collecting more than one, எழுதி வச்சுக்கோங்க, if you are collecting more than one values or one data, then that particular has to be stored in a particular data structure. அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாமே நான் அழிச்சிடுறேன்.
ஓகேவா, இது எல்லாமே அழிச்சிடும். இப்போ லிஸ்ட் அப்படின்றது வந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் அம்மா வந்து எப்பா நீ போய் கடையில் போய் மளிகை சாமானை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மளிகை சாமான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதுவீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கார்ட்டை தள்ளிட்டு போவீங்க இல்லையா? அதில் எதுவுமே எம்டி கார்ட்னா என்ன, அதில் எதுவுமே இருக்காது, பொருள் எடுத்து தூக்கி தூக்கி போட்டுட்டு அதில் போடுறதுக்கு. அப்போ அது எம்டியான ஒரு பேக் மாதிரி, ஒரு வண்டி மாதிரி இருக்கும். அதான் எம்டி கார்ட்னு சொல்லுவோம். அப்போ லிஸ்ட்டில் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு எம்டி கார்ட், ஒரு எம்டி வேல்யூஸ் எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, எப்பயுமே யூ ஹேவ் டு யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அட்வான்ஸ்ட் மிஷின் லேர்னிங் சொல்லும் போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மைண்ட் செட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், தயவு செஞ்சு வேண்டாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கு என்ன பிராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம், எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா, இப்போ எம்டி லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சொன்ன எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் எம்டி கார்ட். ஓகே, இது என்னுடைய நேமிங் கன்வர்ஷன் பேட்டர்ன். எப்பயுமே வந்து நான் ஒரு 2 வேர்டு கொடுக்குறேன்னா இந்த அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எம்டி கார்ட் ஷிஃப்ட் என்டர் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ எம்டி கார்ட் அப்படின்ற மாதிரி நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இஎம்டின்னு போட்டு டேப் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ்னா அந்த வேரியபிள் நேம் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் இங்கே இருக்குது. இப்போ என்னுடைய டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எம்டி கார்ட் என்னன்றது தெரியணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஷிஃப்ட் டாப் போடுறேன். இப்போ சொல்லுது ஓகே, நீங்கள் இது வந்து டேட்டா எதுவுமே வாங்கலை, அதுக்குள்ள வேல்யூவே இல்லை, பட் ஸ்டில் திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது, இந்த எம்டி கார்ட்குள்ளே வெறும் பிராக்கெட் தான் இருக்குது, ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். இப்போ நான் நிறைய வேல்யூஸ் உங்கள் அம்மா வந்து எழுதிக்கோப்பா, நீ வந்து என்னடெல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னடெல்லாம் சொல்லுவாங்க, ஆப்பிள் 1 kg வாங்கிக்கோ. சரி, நான் கேரக்டர்ஸ் எப்பவுமே சொல்லும்போது எனக்கு டபுள் கோட்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆப்பிள் 1 kg. ஓகேவா, இப்போ நான் வந்து நிறைய வாங்கணும். இப்போ ஆப்பிள் மட்டும் இதை உட்காந்து ஐட்டம்ஸ் டு பைன்னு எழுதிடுறேன். ஐட்டம்ஸ் டு பை மதர் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் மட்டும் வாங்கணும். ஆப்பிள் மட்டுமா, இல்லை நிறைய வாங்கணும். ஆப்பிள் ப்ளஸ் கமா வேறு என்ன, ஆரஞ்சு வாங்கிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் வேறு கமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அதனால தான் டபுள் கோட்ஸ் கமா அப்படி தான் மல்டிபிள் வேல்யூஸ் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். இப்போ ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட், போமோகிரானேட் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எப்பயுமே வேல்யூஸை வந்து நான் எடுத்துக்கணும், மல்டிபிள் வேல்யூஸை. ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஐட்டம்ஸ் டு பை பாருங்க, லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிராக்கெட் என்ன இருந்துச்சு, பெராந்தசிஸ் இருந்துச்சு. பட் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் இருக்கும், டைப்னு போடுறேன். டைப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு பெராந்தசிஸ், இதுக்கு பேர் பெராந்தசிஸ். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், கண்ட்ரோல் வி போடுறேன். இப்போ யூ ஆர் கிளியர்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் வந்து நிறைய வேல்யூஸ் வாங்கியிருக்கேன், பட் என்ன பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே வாங்கியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கேன். இப்படி தான் எக்ஸ்பிளனேஷன். ஐ ஹவ் காட் ஆல் திஸ் பர்டிகுலர் டேட்டா இன்சைட் லிஸ்ட். இதுதான் அஃபிஷியல் டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து மேபி வந்து உங்களுடைய அம்மா வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பொமோகிரானேட் திருப்பி அந்த ஆப்பிள் எழுதிக்கோ சொல்லும் போது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து பெரிய லாங் லிஸ்ட்டாக இது உட்காந்து டைப் பண்ணுறதுன்னு பெருசாக போகும். பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு சில டைம் வந்து டேட்டா வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, மேபி நீங்கள் ஆப்பிள் 2 தடவை எழுதிருக்கலாம். அப்போது அந்த 2 தடவை எழுதுனா திருப்பி இந்த வேல்யூஸ் இங்கே 2 தடவை வருமா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுலேயே வந்து இங்கேயே எழுதிடுறேன். தெரியாதனமாக இப்போ நான் வந்து ஆப்பிள் அப்படின்னு எழுதிடுறேன். பார்த்தீங்களா, ஆப்பிள் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஏன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கலையே. வேல்யூஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் ஆல்வேஸ் நான் என்ன சொல்கிறேன்னா டபுள் கோட்ஸில் வாங்கிக்கோங்க. வேரியபிள் நேம் தான் கோட்ஸில் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். அப்போ ஆப்பிள் வந்து டூப்ளிகேட் ஆகிக்குது. ஸோ கான்செப்ட் இங்கே என்னென்னா, லிஸ்ட்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிஸ்ட். உங்களோட நோட் புக்கில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகேவா, லிஸ்ட் அக்செப்ட்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்போது மற்ற ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது நான் இங்கே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சார்ட் இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா, இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது லிஸ்ட் வர்சஸ் செட் வர்சஸ் டிக்ஷனரி வர்சஸ் டப்பிள். அப்போது இங்கே பாருங்களேன், லிஸ்ட்டில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் இது ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு வாங்கிக்கிறேன், மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி லிஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் லிஸ்ட்டில். இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க.
லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ். மியூட்டபிள் அப்படின்றாங்க. மியூட்டபிள்னா என்ன சார் புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாருங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். அதே மாதிரி நான் இப்போ செட்ல எம்டி செட்டை கிரியேட் பண்ணணும்னா செட்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. டிக்ஷனரியில் நான் வந்து எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணனா கர்லி பிரேசஸ். டப்பில் நான் கிரியேட் பண்ணனா இந்த parenthesis. இதனால தான் நான் சொன்னேன், நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிராக்கெட்டை போடணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க கோடிங் சொல்ல தரும்போது அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிடுறீங்களே. நான் இது லைவ் செஷன்ல நிறைய பேர்ட்ட அனுபவப்பட்டது. கோடிங்கை ரீட் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஸோ நிறைய பெய்டு ப்ரோக்ராம்ஸ்ல கூட. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் பர்டிகுலர் லெவல். இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து இனிமேட் எந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடிங்கை பார்த்தீங்கன்னாலும் உங்களால் ஈஸியாக டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இறங்கி போய் சொல்லி தரதுக்கு உண்டான காரணம். ஓகே, இப்போ எம்டி செட், லிஸ்ட், டிக்ஷனரி, வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்லைசிங் கேன் பி டன் போட்டு ஒரு நம்பர்லாம் போட்டிருக்காங்க. செட்ஸ்ல ஸ்லைசிங் cannot be done, டிக்ஷனரியில ஸ்லைசிங் நாட் பி டன், டப்பிள்ஸ்ல ஸ்லைசிங் கேன் பி டன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்லைசிங்னா புரியல சார், நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க யூசேஜ் பாருங்க, எந்த இடத்துல லிஸ்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல செட்டை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டிக்ஷனரி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல டப்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு தெளிவா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இதை நான் இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ஷாட். இது நான் என்னோட இல்லை, பட் நான் ஜூபிட்டர் நோட் புக்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஷியல். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா போவோம். ஃபர்ஸ்ட் செட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து செட்ஸை படிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டப்பில் படிக்கலாம். நாலாவது டிக்ஷனரி பார்த்து படிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த எம்டி லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் எம்டி கார்டுன்ற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது கூட வேல்யூஸ்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட் வரணும். சரியா, இந்த வேல்யூஸ்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட் வேல்யூஸ், அதான் ஒரு பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அப்படி இதையுமே நான் பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டோம், லிஸ்ட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எம்டி லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கேன் கண்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். மீதி பாயிண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். அப்போ அதனால தான் எழுதியிருக்கேன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்து எம்டி கார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து டூப்ளிகேட் ஆகும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அவங்க சொல்லாத போடுறேன். சரி, இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கீங்க. இந்த லிஸ்ட் வந்து கேன் இட் ஹோல்ட் இன்டீஜர் ஆல்சோ ஆர் ஃப்ளோட் ஆல்சோ, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டேட்டாஸில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ். இப்போ ஃப்ளோட்னா என்ன, 6.75. ஓகேவா, அதே மாதிரி ஒரு இன்டீஜர் எடுத்துக்கலாம், 8, 9 அந்த மாதிரி. இப்போ இந்த வேல்யூஸில் இது வந்து எடுத்துக்குமா அப்படின்ற பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து ஜஸ்ட் நம்பர்ஸை போட்டிருக்கேன். பட் டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா இந்த நம்பரும் ஸ்ட்ரிங்காக மாறிடும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனில் பார்த்துருக்கோம். பட் நான் அங்கே அது இங்கே நான் போட மாட்டேன். 6.76 போட்டுட்டு இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இட் இஸ் அக்செப்டிங். அப்போது லிஸ்ட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து இட் இஸ் அக்செப்டிங். ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் வேல்யூஸ் எடுத்துக்கும், இன்டிஜராக இருந்தாலும் எடுத்துக்கணும், ஃப்ளோட்டாக இருந்தாலும், ட்ரூ பூலியன் எது இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இன்னொன்று எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒன் டிமென்ஷனல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல தான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிட்டு போகும். இல்லை இந்த ரோ வந்து காலம்னா மாற்றிக்கிட்டாலும் கூட நம்ம வந்து பண்ணிக்க முடியும் தான். ஸோ லிஸ்ட் இஸ் ஒன் டிமென்ஷன். ஒரே டிமென்ஷன்ல தான் நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் வந்து லிஸ்ட் இஸ் ஹெட்ரோஜீனஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹெட்ரோஜீனஸ்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வித் இன் தட் பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர். டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுது. அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த கிரேப்ஸ் அப்படின்றது மட்டும் எடுக்கணும். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பர்த்டே கேக்கை முழுசாக வாங்கி முடிக்கிறீங்களா? இல்லை, கேக்கில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, மற்றவங்களுக்கு யூஸ் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் லிஸ்ட்டில் நீங்கள் மொத்தமாக டேட்டா வாங்கியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த போர்ஷனுடைய நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கரெக்டாக. இப்போ உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சரத்துலேருந்து கிருத்திகா வரைக்கும் வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கனாலும் பின்னாடி என்ன காரணம்னா, சரத்துக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும், கிருத்திகாக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அப்போ இந்த ரோல் நம்பருக்குள்ள இருக்கிறவங்க வாங்க. அப்போ ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிடும். ஆகலைன்னா நம்ம பண்ணணும். பட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து உள்ளரையே பில்ட்னா அலோகேட் ஆகிடும். இப்போ என்ன பொசிஷன் வந்து அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதனுடைய பொசிஷன் வந்து 0. இதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிளோட இண்டெக்ஸ் நம்பர் 0, ஆரஞ்சோட இது 1, கிரேப்ஸோட இது 2. இண்டெக்ஸ் நம்பர் இதில் இருக்கும். இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? ஸோ 0,
ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன், டோட்டலி 7 பொசிஷன்ஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் சொல்லி தரும், இன்னொரு ஃபங்க்ஷன் லென் அப்படின்றது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அகேமே ஃபங்க்ஷனாவே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis பில்ட் இன் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் என்ன பண்றேன்னா, இது என்ன பண்ணும், ஷிஃப்ட் டேப்னு போடுங்க. built-in function returns the number of items in a container. Container அப்படினா இது பாருங்க, இந்த வேரியபிள் நேம் தான் இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்றதுனால கண்டெய்னர். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், இப்போ கண்ட்ரோல் வி போடுறேன். இதுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 8 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. மீன்ஸ் டிஃபரெண்டாக இருக்கல, இது மொத்தமாக 8 வேல்யூஸ் இருக்கு. அப்போ 8 வேல்யூஸ் இருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்பில் மட்டும் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, முக்கியமான கான்செப்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய அந்த வேரியபிள் நேம் போடுறேன், ஐட்டம்னு போட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன், அது வந்துருச்சு. இப்போ இதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணனா அந்த ஐட்டம் டு பைக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். பட் எனக்கு இந்த பொசிஷன் 0th பொசிஷன் மட்டும் வேணும்னா எப்பயுமே இண்டெக்ஸிங், இந்த இண்டெக்ஸ் பண்ணும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, எப்பயுமே ஐ வில் பி யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே ஐ வில் பி மென்ஷனிங் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்பர். என்ன இண்டெக்ஸ் நம்பர் அதோடது 0 அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னன்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது லிஸ்ட்டு கிடையாது, இது வந்து நான் இண்டெக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் டேட்டா வாங்குறீங்க, மல்டிபிள் டேட்டாஸ் வாங்குறீங்க அப்படின்றதுனால அதை நம்ம வந்து மோர் தென் 1 டேட்டா வாங்கினாவே நான் லிஸ்ட்டு செட்டு டப்பிள் டிக்ஷனரி இது 4 கூட தான் நான் வந்து வாங்கணும். பட் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங். நான் வந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன், பெருசாக டேட்டாலேருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ அதுவே நீங்கள் வந்து இந்த போமோகிரானேட்டோட பொசிஷன் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். 0 1 2 3 கரெக்டாக. இப்போது நான் 3ன்னு கொடுத்தேன்னா கிரேட், போமோகிரானேட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டு போனீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே ரைட்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட்னுடைய கடைசி வேல்யூ இருக்கு இல்லையா, அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்து -1. அப்படின்னா இது -1 -2 -3 அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் இண்டெக்ஸில் ஐட்டம்ஸ் டு பை டேப் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு, ஸோ எப்பயுமே அந்த பெரிய போர்ஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன், வெளியே எடுக்கிறனாவே எப்பயுமே யூ யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட், ரைட் டவுன் இன் யுவர் நோட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா -5ன்னு போடுறேன். எந்த டேட்டா வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், திங்க் பண்ணுங்கள். 1 -1 -2 -3 -4 -5 போமோகிரானேட் தான் வரணும். கரெக்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது உங்களோட இஷ்டம். சரியா? இது நீங்கள் எப்போ சார் இந்த பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும், எப்போ சார் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும்னா அது போக போக உங்களுக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு நீங்கள் எது வேல்யூ இன்ஃபர்மேஷனே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ரைட்லேருந்து லெஃப்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வர முடியும் அப்படின்றத மட்டும் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. 2 பாயிண்ட் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஓகே, இப்போ இண்டெக்ஸிங் இது பாசிபிள். இப்போ இந்த லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள். இன்னொரு கான்செப்ட், எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் வேணாம் சார், எனக்கு வந்து ஆரஞ்சு, கிரேப்ஸ், போமோகிரானேட் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் எனக்கு பெரிய கேட்கல, இந்த 3 வேல்யூ மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது? அதே தான் ஐட்டம்ஸ் டு பைன்னு நான் கொஞ்சம் போடுறேன், ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். எப்பயுமே ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இங்கே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஆல்வேஸ் whenever you are going with range you need to use colon. ஓகேவா? கோலனுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நம்பர் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட். கோலனுக்கு முன்னாடி என்னன்னா பிஃபோர் இண்டெக்ஸ், கோலனுக்கு அப்புறம் ஆஃப்டர். இந்த இண்டெக்ஸ் நம்பர் எதுலேருந்து உங்களுக்கு வேணும், எந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்றது போடணும். ஆல்வேஸ் இந்த இண்டெக்ஸ் நம்பர் பிஃபோர் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 0னா இதுலேருந்து எனக்கு லெட்ஸ் இதுலேருந்து கிரேப்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா கிரேப்ஸோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன 0 1 2. அப்போ எனக்கு கிரேப்ஸ் வரைக்கும் வேணும், நான் இப்போ வந்து இங்கே 2 போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், எனக்கு கிரேப்ஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த பிரிண்ட் ஆகும் ஸ்லைசிங் ஆகும்போது 0 1 அவ்வளோதான், லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? பொசிஷன் வந்து எடுத்துக்காது. 0 1ல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பொசிஷன் வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் 3மே சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் 0th இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா சார்? நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே அந்த ஸ்டார்டிங் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 தான் அப்படின்றது. இப்போ நீங்கள் 0 எடுத்து காமிங்க அப்படின்னா அதையுமே காமிக்கிறேன். இங்கே எடுத்துட்டேன். இப்போ திருப்பி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ எந்த இடத்துல சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேண்டாம், பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கிரேப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தணும். இப்போ கிரேப்ஸ்ன்றது என்ன, கிரேப்ஸ்னோட பொசிஷன் 0 1 2 கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே 2 கொடுக்குறேன். 2லேருந்து கிரேப்ஸ், போமோகிரானேட், ஆப்பிள் இது 3 பிரிண்ட் ஆகும். அப்படின்னா இது 2 3 4. இங்கே 4ன்னு கொடுத்தா கரெக்டாக வருமா? நோ, தப்பு. இங்கே என்ன கொடுக்கணும்,
5ன்னு கொடுக்கணும். அப்படின்னா தான் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் பிரிண்ட் ஆகும். ஸோ கிரேப்ஸ், பொமோகிரானட், ஆப்பிள் மூணுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே சார், எனக்கு இது புரிஞ்சு, இண்டெக்ஸிங் புரிஞ்சிருச்சு சார், எனக்கு வந்து இந்த ஸ்லைசிங் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு சார், இது அப்படியே நெகட்டிவ்ல பண்ணி காமிங்க அப்படின்னா அதுவுமே பண்ணி காமிக்கிறேன். Ctrl+C Ctrl+V. இப்போ நெகட்டிவ்ல நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்பிள் இருந்து இதே வேல்யூஸ் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் பாரு, இது பிஃபோர் வேல்யூ இல்லையா, பிஃபோர்ன்றது -1 -1 -2 -3, இது -4, ஆப்பிள்ன்றது -4. ஸோ பார்க்கலாம், -4லேருந்து -5 -6 அப்போ -7 வரைக்கும் கொடுக்கணும். ஐ திங்க் -7லேருந்து வரணும், ஏன்னா இப்படி போகுது. -7லேருந்து -4, -7ன்றது இந்த ஆரஞ்சு இடம், ஆரஞ்சு கிரேப்ஸ் இதான் சொன்ன நினைக்கிறேன், மறந்துச்சு. மேபி இல்லை கிரேப்ஸ் பொமோகிரானட்னா -6லேருந்து இது -4, இது கரெக்டு தான். ஓ இல்லை பாருங்க, ஓகேவா. இது ஸ்டார்ட் பொசிஷன்ன்றது இப்போ இதிலிருந்து -1 -2 -3 -4 -5 -6. அப்போது ஸ்டார்ட் பொசிஷன் நான் -6 கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸிங்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து சொன்னேன். பட் ரியல் டைமில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக தோணுச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்ட் எடுத்துக்கோங்க. இதுல உட்காந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் -1 ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் வந்து ரியல் டைம் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ -6ன்றது பொசிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். -3ன்றது ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் பிஃபோர் நம்பர் இங்கே கொடுக்கணும், எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கீங்க. ஃபைன். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எழுதிடலாமா. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், இது வந்து சாரி இங்கே நான் எழுதிட்டேன் பாருங்களேன், இங்கே போடுறேன். டூப்ளிகேட் வேல்யூஸ், அதே மாதிரி இது வந்து இண்டெக்ஸிங் இஸ் பாசிபிள், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு போடுறேன். இண்டெக்ஸிங்னா எனக்கு என்னால் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு என்னால் பண்ண முடியுது, ஸ்லைசிங்னா நான் வந்து அழகாக கட் பண்ணுறேன், அதுவுமே என்னால் பண்ண முடியுது அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. இப்போது நான் வந்து வேரியபிள் நேம் வந்து இங்கே வந்து நான் போட்டேன், ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போட்டேன். லேட்டர் வந்து நான் இந்த பர்டிகுலர் வேல்யூ, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது முக்கியமாக நடக்கும். என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொண்டு போய் க்ளவுடில் போய் அப்லோட் பண்ணிடுறீங்க. பட் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் ஃபியூச்சரில் நாளைக்கு வந்துட்டு இல்லைப்பா இந்த டேட்டா இங்கே இப்படி இருக்கக்கூடாது, இதை தூக்கிட்டு வேற ஏதோ நம்ம இன்ஃபர்மேஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா தானே இது. ஸோ அப்போ பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன் ஐட்டம்ஸ் டு பையில் Ctrl+C Ctrl+V ஈக்குவல் டு நான் சொல்ல, என்னோடய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சினுடைய பொசிஷன் என்ன, ஐட்டம்ஸ் டு பை. பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடணும். ஆரஞ்சினுடைய பொசிஷன் இஸ் 1. ஸோ இந்த பொசிஷனை நான் வந்து ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ நான் வைக்கிறேன். மேபி அது வந்து வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்கிறேன். விச் மீன்ஸ் வாட், இந்த வாட்டர் மெலன் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஆகுமான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஐட்டம்ஸ் டு பைன்னு பார்க்குறேன். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை கற்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் 0 1, இந்த ஆரஞ்சுன்ற பொசிஷனில் வாட்டர் மெலன் போய் உட்காந்துருச்சு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டபிள். அதாவது ஒன்ஸ் யூ கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் த லிஸ்ட், that values inside the list can be changed anytime in the future, can be updated anytime in the future அப்படின்ற அந்த டேர்முக்கு தான் நம்ம வந்து மியூட்டபிள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, values once assigned to a variable can be changed anytime into the future. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எங்கே எப்போ ரியல் டைம் யூஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். மிஷின் லேர்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி இட்ஸ் பிகினர்ஸ் ஓரியன்டட் செஷன் தான். ஸோ அதனால இப்போ லிஸ்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, லிஸ்ட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பண்ண முடியும், ஸ்லைஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸிங்கில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கூட இருக்குது. அதே மாதிரி மியூட்டபிள், நீங்கள் லிஸ்ட்டில் வேல்யூஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா that can be changed anytime in the future அப்படின்றதா நீங்க இந்த பர்டிகுலர் எபிசோட்ல இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கோடெல்லாம் இது நீங்க வந்து நான் கோடு தரமாட்டேன், சரியா, நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய செஷன் சொல்லியிருக்கேன். இது எப்படி நான் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டாக கற்றுக்க முடியும் அப்படின்னா, there are 3 ways to learn a particular concept in a better way. First step, I do,
யூ சி. முடிச்சிட்டிங்களா? செகண்ட் ஸ்டெப் ஐ டு யூ டு. வீடியோ பார்த்து ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதான் அதோட எஃபிஷியன்ட் வே ஆஃப் லேர்னிங் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்புக்கு தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களால் பே பண்ணி படிக்க முடியலன்னா என்னால் இவாலுவேட் பண்ண முடியாது. பட் நான் வந்து நிறைய எபிசோட்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கேன். உங்களோட கோடை கீழே போடுறீங்க, நீங்களே உங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, ரியலி தேங்க்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் நான் பில்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டை பற்றி, லிஸ்ட்னுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு நம்ம வந்து என்ன படிக்க போறோம்னா, லிஸ்ட்னுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து செட்டோட கம்பேர் பண்ணி எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்ட் நாளைக்கு நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த எபிசோடுடைய கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தெளிவாக புரியுது அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு போய் ஷேர் பண்ணி, இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு, அப்டேட்ஸ் ஏலாம் டீச் பண்ணிட்டு இருக்காரு, வா நம்ம சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் your friend to grow in this particular AI space. நம்மளுடைய கோலே இந்த AI மேக் AI simplified அப்படின்றதா நம்மளுடைய கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ do not waste your time. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.